நமது இந்து மத வழிபாட்டில் மிக முக்கியமானது கோபுர தரிசனமாகும். கோபுர தரிசனம் பாப விமோச்சனம் என்கிறது பழமொழி. கோயிலின் நுழைவு வாயிலில் அமைக்கப்பட்டிருக்கும் கட்டிட அமைப்பே கோபுரமாகும். கருவறையில் காட்சியளிக்கும் இறைவன் கோபுரத்திலும் வீற்றிருப்பதாக ஐதீகங்கள் சொல்கின்றன. மகத்துவமான கோயில் கோபுரங்களை காலையில் தரிசித்தால் உடல் நலம் பெறும், மதியம் தரிசித்தால் செல்வ வளம் கூடும், மாலையில் தரிசித்தால் பாவங்கள் நீங்கும், இரவில் தரிசித்தால் வீடு பேறு கிடைக்கும் என்பது முன்னோர்களின் வாக்கு. அளவிட முடியாத இத்தகைய நற்பலன்களை அளிக்கும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் நிகழ்ச்சியில் காணவிருப்பது ஸ்ரீ புஷ்பரதேஸ்வரர் ஆலயத்தில் அமைந்துள்ள 4 ராஜகோபுர தரிசனமாகும். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். நமது தமிழகத்தில் திருவள்ளூர் மாவட்டம் ஞாயிறு பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ புஷ்பரதேஸ்வரர் திருத்தலம். இந்த ஆலயத்தில் இறைவன் ஸ்ரீ புஷ்பரதேஸ்வரர் என்கிற பெயரில் ஸ்ரீ சொர்ணாம்பிகை அம்பாளுடன் அருள் பாலிக்கின்றார். சுமார் 1500 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோயிலாக ஞாயிறு ஸ்ரீ புஷ்பரதேஸ்வரர் திருத்தலம் கருதப்படுகின்றது. தலபுராணங்களின்படி தேவலோக சிற்பி விஸ்வகர்மாவின் மகளான சமுக்ஞாவை திருமணம் செய்து கொண்டார் சூரிய பகவான். நாட்கள் செல்ல செல்ல சூரியனின் வெப்பம் தாங்க முடியாத சமுக்ஞா தனது நிழலையே உருவமாக செய்து கணவனிடம் விட்டு சென்று விட்டாராம். இதையறிந்த சூரியன் தனது மனைவியை திரும்ப அழைத்து வரச் சென்றபோது வழியில் சிவபூஜை செய்தாராம். அப்போது ஒரு ஜோதி வானில் தோன்றியதாம். அதை பின்தொடர்ந்து சூரியன் சென்றபோது அது ஒரு தாமரை தடாகத்தில் சென்று ஒரு தாமரை பூவில் ஐக்கியமானதாம். அந்த தாமரை மலரிலிருந்து தோன்றிய சிவபெருமான் சூரியனும் சமுக்ஞாவும் சேர்ந்து வாழும்படியாக அருள் புரிந்தாராம். இந்த நிகழ்வு நடைபெற்ற தலமே ஞாயிறு ஆலயம் என சொல்லப்படுகின்றது. மேலும் சூரியனின் வேண்டுகோளுக்கு இணங்க சிவபெருமான் இத்தலத்தில் எழுந்தருளியதாக இதிகாசங்கள் கூறுகின்றன. பிற்காலத்தில் இப்பகுதியை ஆட்சி புரிந்த சோழ மன்னன் ஒருவன் இந்த பகுதியில் வந்து கொண்டிருக்கும் போது மின்னிக் கொண்டிருக்கும் அந்த தாமரை மலரை கண்டு அதை பறிக்க முயற்சித்தானாம். ஆனால் அந்த தாமரை மலர் நகர்ந்து சென்றதே தவிர கையில் சிக்கவில்லை. இதனால் பொறுமை இழந்த மன்னன் அந்த தாமரை மலரை வெட்டிய போது ரத்தம் பீரிட்டதாம். இதை கண்ட மன்னனின் பார்வை உடனே பறிபோனதாக சொல்லப்படுகின்றது. பிறகு சிவபெருமானிடம் மனமுருக வேண்டிய மன்னனின் முன்பு தோன்றிய சிவபெருமான் மன்னனுக்கு பார்வை வரத்தை அளித்ததோடு அந்த தடாகத்திலேயே தான் இருப்பதாக கூறினாராம். பின்பு அந்த சோழ மன்னன் இங்கு அழகிய ஆலயத்தை நிர்மாணித்து இங்கேயே லிங்கத்தை பிரதிஷ்டை செய்தாராம். புஷ்பத்தில் லிங்கமாக சிவபெருமான் தோன்றியதால் இத்தலத்தில் இறைவன் ஸ்ரீ புஷ்பரதேஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார். இக்கோயிலில் மூலஸ்தானத்திற்கு முன்பாக சூரியன் புஷ்பரதேஸ்வரர் சன்னதியை பார்த்தவாறு இருக்கிறார். இவர் இங்கு சிவபெருமானை எப்போதும் வழிபட்டுக் கொண்டிருப்பதாக ஐதீகம். சித்திரை மாத பிறப்பின் போது முதல் 7 நாட்கள் ஸ்ரீ புஷ்பரதேஸ்வரர், ஸ்ரீ ஸ்வர்ணாம்பிகை ஆகியோர் மீது சூரிய ஒளி படுகிறது. இக்காலத்தில் சூரியன் இவர்கள் இருவருக்கும் பூஜைகள் செய்வதாக சொல்லப்படுகின்றது. எனவே அந்த தினத்தில் சிவனுக்கு உச்சிகால பூஜைகள் செய்வதில்லை. சைவ சமய நால்வரில் ஒருவரான சுந்தரரின் மனைவியான சங்கிலி நாச்சியார் இவ்வூரில் பிறந்தவர் என்பதால் இவருக்கும் இங்கு சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. தைப்பொங்கல் தினத்தில் சூரியனுக்கும் சிவபெருமானுக்கும் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன. சூரியன் நவகிரகங்களுக்கு தலைமை கிரகம் என்பதால் இங்கு நவகிரக சன்னதி கிடையாது. மற்ற கிரகங்களுக்கு உரிய கிழமைகளில் அந்த கிரகங்களின் தோஷம் நீங்க சிவப்பு நிற வஸ்திரங்களை சாற்றி கோதுமை மாவு, நெய் பயன்படுத்தி தீபம் ஏற்றி வழிபடுகின்றனர். திருமணமாகி பிரிந்து வாழும் தம்பதிகள் இக்கோயிலுக்கு வந்து சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் பிரிந்த தம்பதிகள் சீக்கிரம் வாழ
வாழ்வில் ஒன்றிணைவார்கள் என கூறுகின்றனர். இங்குள்ள புஷ்கரணிகளில் உள்ள நீர் நம் உடலில் படுவதினால் கண்கள் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் குணமடைகின்றன என்ற நம்பிக்கை இங்கு நிலவுகிறது. இப்படி பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே கொண்டுள்ள ஸ்ரீ புஷ்பரதேஸ்வரர் ஆலயத்தின் ராஜகோபுரம் ஓங்கி உயர்ந்து காட்சியளிக்கின்றது. 5 நிலைகளுடன் 7 கலசங்களை கொண்டு அதி அற்புதமாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த ராஜகோபுரம். புராண இதிகாச நிகழ்வுகளை சித்தரிக்கும் வண்ணம் எண்ணற்ற சுதை சிற்பங்கள் இந்த ராஜகோபுரத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. 8 திக்கும் இயற்கை அன்னை அருளால் பசுமை சூழ்ந்திருக்க நடுநாயகமாக எழுந்தருளி நன்மைகளை அருளிடும் ஞாயிறு ஸ்ரீ புஷ்பரதேஸ்வரர் ஆலயத்தின் ராஜகோபுர தரிசனம் துன்பத்தை போக்கி இன்பத்தை அளிக்கும் என்பது சத்தியமான உண்மையாகும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். ஆம், தனித்துவம் மிக்க மகத்துவமான இந்த கோபுர தரிசனம் மன அமைதி, உடல் நலம், நல்லெண்ணம், பாவ விமோச்சனம் ஆகியவற்றை அளித்து இறைபக்தி துணையுடன் வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கிடும் என்பது தொன் நம்பிக்கை. சிறப்புமிக்க ஸ்ரீ புஷ்பரதேஸ்வரர் ஆலயத்தின் ராஜகோபுர தரிசனம் நிம்மதியை நித்தமும் வழங்கட்டும், அமைதியை அனுதினமும் அருளட்டும். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். சிவ 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 ஹரவோம், சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம். சிவ 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 ஹரவோம், சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம். மேளம் ஒலிக்குது, செண்டை மேளம் ஒலிக்குது, உடுக்கை அதிருது, சங்குநாதம் முழங்குது, வானம் அதிரவே அதிர்வேட்டு வெடிக்குது, சிவ கோஷம் கேட்டுத்தான் இந்த தேகம் சிலுக்குது. மலையாட மணிகளாட வானம் மேலே பூமி கீழே பாதியான ஆதிநாதன் மேனி தெரியுது. மலையாட மணிகளாட வானம் மேலே பூமி கீழே பாதியான ஆதிநாதன் மேனி தெரியுது. அந்த மதுபாக நீலகண்டன் கோலமேனி போலத்தானே கோபுரத்தை காணும் போது மனசு அறியுது. அந்த மதுபாக நீலகண்டன் கோலமேனி போலத்தானே கோபுரத்தை காணும் போது மனசு அறியுது. அந்த கோபுரத்தை காணும் போது மனசு அறியுது. கணபதி தாளம், தைப்பூச முருகன் காவடி, அம்மன் பால்குடம், நாரணனின் திவ்ய பிரபந்தம், பைரவர் வேட்டை வேடு பரிசுழலுது சாட்டை, பலவித வண்ண கோலம் கோபுர பதுமை கோலம், மேகம் நீந்தும் நீல இரவு காயுகின்ற பால் நிலாவில் ஆலயத்து கோபுரத்து கலசம் நின்னது.
மேகம் நீந்தும் நீல இரவு காயுகின்ற பால் நிலாவில் ஆலயத்து கோபுரத்து கலசம் மின்னுது. அதை காணும் போது கண்ணில் 100 ஆறு போல பொங்கி வீச கங்கையாடும் கைலாயன் காட்சி தெரியுது. அதை காணும் போது கண்ணில் 100 ஆறு போல பொங்கி வீச கங்கையாடும் கைலாயன் காட்சி தெரியுது. அந்த கங்கையாடும் கைலாயன் காட்சி தெரியுது. கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். சிவ 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 ஹரவோம், சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம். சிவ 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 ஹரவோம், சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி